நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்காக மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக பலியானீங்களே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, நாங்கள் எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. உம்முடைய ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் இடைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் ஜாஷுவா டிவியின் மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின அளவில்லாத கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவாதி தேவனுக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் 46ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது போல அவர் வந்து கதறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து பேசின மொழி வந்து அராமிக் மொழி. அதில் இதோட அர்த்தம் வந்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்க. யோசித்து பார்ப்போம். தேவன் கைவிடப்பட்டாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டாரா? பிதாவினால் கைவிடப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, நிறையா யோவான்லலாம் வாசிக்கும்போது பார்க்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கிறதில்ல, எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர் தனியாக விட்டதில்லை அப்படின்னு சொல்லி தான் அநேக காரியங்கள் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது, நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறபடி இவர்கள், நீர் தந்த இந்த சீஷர்கள் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் தனியாய் பிதாவை விட்டு இருந்ததாகவே இல்லை. ஆனால் இந்த சிலுவை மரத்தில், சிலுவை மரணத்துக்குள்ளாக அவர் தீர்க்கப்படும் போது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, அது வந்து அவரை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவரை உணர வைத்ததாக இருந்தது. ஏன் அப்படின்னா, தானியேலில் 9ஆம் அதிகாரம் 25வது 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, தானியேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தானியேலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மேசியா 62ஆம் நாள் 62வது வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 62வது வாரம் சங்கரிக்கப்படுகிற ஒரு காரியம் அப்படிங்கும்போது, அந்த சங்கரிக்கிறது அப்படிங்கிறதோ அல்லது வந்து ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னாலோ, அல்லது வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம சொல்லுகிறபடி அது இருந்திருந்தாலும், ஒரு ஆடு சங்கரிக்கப்படும் போது, ஒரு ஆடு வெட்டப்படும் போது அந்த ஆடை ஒரே வெட்டி பலி செலுத்திடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரே இதாக பலி செலுத்தப்பட்டதாக நம்மளுடைய வேதத்தில்
இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வந்து நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த குற்றமுமே காண்பிக்க முடியலை. நியாயப்பிரமாணத்தின்படி அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தபடியினால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஏதாவது பண்ணலான்னா பிலாத்துக்கிட்ட வந்தால் ரோம முறைமையின்படி தான் சித்திரவதை கொலை வந்து செய்யப்பட முடியும். சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறது, சிலுவையில் அடித்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரோமர்களுடைய அதிகாரத்தில் அவங்களுடைய சட்டத்தின்படி தான் இருக்கே தவிர யூத சட்டத்தின்படி இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோமருடைய காலங்கள் அங்கே இருந்ததுனால பிலாத்துவின் கையில் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. பிலாத்து எவ்வளவோ விசாரித்து பார்க்குறாரு. நீ விடுதலையாக்க முடியும், நான் விடுதலையாக்குறதுக்கு எனக்கு டைம் இருக்குது, நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிலாம் கேட்டு பார்க்கும்போது பிலாத்து எவ்வளவோ போராடி பார்க்குறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட வந்து பேசுகிறாரு. மனுஷனை பிரியப்படுத்தணுமா இவங்கள பண்ணணுமான்னு அவருக்கு தெரியலை. இந்த சூழ்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்குறாரு, நீர் வந்து நான் விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலுடைய எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னதுக்கு பிறகு தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியே வந்து சொல்கிறாரு, நான் இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்க்கலை, எந்த ஒரு காரியத்தை நான் பார்க்கலையே, நான் வந்து அவரை வந்து அந்த தண்டனைக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். எப்படியாவது பிலாத்துவையாவது விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பேற்பட்ட கொடூரமான சித்திரவதை மரணமாக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவங்க சுமத்தி இருந்தது. அப்போ தான் அந்த யூதர்களிடத்தில் வந்து சொல்கிறாங்க, நீங்களே போய் என்னமோ பண்ணுங்க. பிரதான ஆசாரியர்கள் பொறாமையினால் காட்டி கொடுத்தாங்க. பொறாமையினால தான் இவரை வந்து இப்படி தூரத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்து கொண்டு இருந்ததுனால அவங்க வந்து இவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ஜனங்கள்கிட்ட போராடி பார்த்தோம், இவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கை கழுவி பிலாத்து அவர்கள் கையில் நீங்களே போய் சிலுவையில் ஒப்பு கொடுத்துருங்க, நீங்களே என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ இந்த சூழ்நிலை எப்போ வந்துச்சு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம் அவருக்கு. சிலுவை மரணத்தினால தான் மரிக்கப் போகிறார் அப்படிங்கிறத குறித்து ஒருவேளை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். அதனால தான் சொல்லியிருக்கிற, ஆண்டவர் இந்த கேரக்டர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்தார். ஆனாலும் நான் இதுக்குள்ளே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணி தான் ஆகணுமா, இந்த சித்திரவதையை நான் அனுபவித்து தான் ஆகணுமா, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து பண்ணு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம்தான், என் தேவனே ஆண்டவரே, இந்த இடத்துக்குள்ள இந்த சித்திரவதை மரணத்துக்குள்ளாக நீர் என்னை ஒப்பு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம்தான் அவர் கேட்டதாக. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்துவதற்கு ஒரு காரணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவை மரணம் தான் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மரணம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருந்தும் கடைசி நேரத்தில் ஒரு வேளை தேவன் வந்து அந்த கேரக்டரை மாற்றிருக்கலாம். ஏன்னா யூதரின் முறைமைப்படி அவங்க வந்து என்ன பண்ணப்படணும்னா கல்லெறிந்து கொள்ளப்படணும், இல்லை அப்படின்னா சங்கரிக்கப்படணும், பாளையத்துக்கு புறம்பே சங்கரிக்கப்படணும். சங்கரிக்கப்படுறது அப்படிங்கிறது டிஸ்ட்ராய் பண்ணி போட்டுறது, எரித்து போடுவதோ கல்லெறிஞ்சு கொள்வதோ அல்லது சிறைச்சேதம் பண்ணுவதோ அப்படி கூட இருக்கும். ஆனால் இந்த சித்திரவதை மரணம் கடைசி நேரத்தில் கையில் கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்போவும் அவர் சொன்னார், யூதர்களை ரட்சிக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்து யூத குலத்துக்காகவே யூதர்களுக்காகவே அவர் வந்தவர். அப்படி இருக்கிற தேவனை எல்லாவற்றிற்கும்
உலகத்திற்கே ஒரு தேவனாக, உலகத்திற்கே அவரை ஒரு இரட்சகராக, உலக ஜனங்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால அந்த சித்தத்தை செய்து முடிக்க தேவன் இந்த காரியத்துக்குள்ளே அனுமதித்த போது யோசித்து பார்த்தா அவரோட வழிகள் எப்படி இருந்திருக்கும். தேவன் ஆணியில் ஒரு பக்கம் தொங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கால்களில் ஆணி, கைகளில் ஆணி, உடம்பு ஃபுல்லாக சதை ஃபுல்லாக கிழிச்சு எரியப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அவர் தொங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் சரீர வேதனை, ஒரு பக்கம் சுற்றி சுற்றி நிற்கிற இந்த வசனங்களை முன்னால் பின்னாலெல்லாம் வாசித்து பார்த்திங்கன்னா இவர் எலியாவை கூப்பிடுறாரு. இல்லை தன்னைத்தானே ரட்சித்து கொண்டு இருந்தார், யாரையும் ரட்சிக்கலை, தன்னை ரட்சிக்க முடியல, மற்ற எல்லாத்தையும் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பக்கத்தில் இருந்த கள்ளர்கள் நிந்திக்கிறாங்க. எல்லாரும் சுற்றி இருக்கிற யாருமே அவரை நிந்திக்காமல் இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையை காட்டிலும் அதை அவரெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் தேவனால் ஒரு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒரு தள்ளப்பட்டுட்டோமே, அவருடைய பாத்திரத்தை நான் வேறு மாதிரி ஒரு கேரக்டரை மாற்றிருக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம். யோசித்திருந்தால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம பல காரியங்கள், பல சூழ்நிலைகள், பலரால் நெருக்கப்பட்டு பலரால் ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம எத்தனையோ பேர்னால் நம்ம நிந்திக்கப்பட்டு இந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கலாம் அநேக சூழ்நிலைகளில். ஆனாலும் நமக்கு தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன என்கிறதை நாம் அறிந்து செயல்படும்போது ஒருவேளை நமக்கே தோணும், ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, ஆண்டவர் அழைத்த அழைப்பு எனக்கு இல்லையா, ஏதோ ஒரு காரியத்தில் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அநேக நாட்கள் அநேக காலங்களில் நம்ம கலங்கியிருப்போம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மனுஷர்கள் விரோதமாக அடிக்கும்போது கேட்போம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், தேவனே ஒரு உலகத்தை இரட்சகராக இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தர், உலகத்தை இரட்சிக்கும்படியாக தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே உலகத்திற்கு கொடுத்த அந்த தேவன், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமாக, நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக, நம்முடைய மீறுதலின் நிமித்தமாக நம்ம அவருடைய இரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டு அவருடைய வார்த்தைக்குள் நம்ம நிலைத்திருக்கும்படியாக தேவனே இறங்கி, தேவனே மனுஷ ரூபமாய் நமக்காக இறங்கி வந்து இவ்வளோ பாடுகளையும், இவ்வளோ நிந்தனைகளையும், இவ்வளோ போராட்டங்களையும் சகிக்க வேண்டுமானால் நமக்கு அந்த சிலுவையில் பங்குள்ளவர்கள் ஆனபடினால, அந்த சிலுவையின் பாடுகளில் நாமும் பங்குள்ளவர்கள் ஆனபடினால இந்த நேரத்தில் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். நமக்கு அத்தனை காரியங்களை நம்ம உடைக்கப்பட்டு இருக்கலாம். என் தேவனே ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை பார்க்கும்போது, ரோமர்கள் படுத்தின கொடுமைகளை பார்க்கும்போது, அணுவாய் சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு அணுவாய் சாகடிக்கும்போது யோசிச்சு பாருங்கள், சிறைச்சாயுதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சங்கரிக்கப்படுகிறத ஒரு காரியமாக இருக்கட்டும், அது ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் முடிஞ்சிடும், அல்லது கொஞ்ச நேரத்தில் அந்த சங்கரிக்கப்பட்டு உயிர் போயிடும். ஆனால் இந்த சிலுவையில் 6 மணி நேரம் அவர் தொங்கினார் அப்படின்னா, இத்தனை வேதனைகளோடு, இத்தனை பாடுகளோடு, அத்தனை பேர் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு, அத்தனை காரியத்தையும் அவர் சுமந்து கொண்டு, என்ன இந்த வேலைக்கா நான் புறப்பட்டு வந்தேன், ஆனால் இந்த வேலை இவ்வளோ கடினமான ஒரு வேலை என்று சொல்லி அவர் அவர் மனுஷனாக தான் இருந்தார். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் ஒரு கடவுள் கிடையாது. அவர் மனுஷன். அவருக்குன்னு தனிப்பட்ட வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டது எதற்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை, கைவிடப்பட்டு சூழ்நிலையில் நிற்கிற நம்மளை தூக்கி எடுக்கும்படியாக, கைவிடப்பட்டு நிற்கிற நம்மளை நோக்கி நம்ம கதறிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம கைன்னு தூக்கி எடுக்கும்படியாக தான் கைவிடப்பட்டதை அவர் நினைப்பார். நம்ம நினைக்கிறோம் நம்மளை கைவிடப்பட்டதெல்லாம் யாரும் நினைக்கலன்னு, ஆனால் தேவன் அதை நினைக்கிறவராக இருக்கிறார்.
தேவன் அதை நினைத்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரு நம்ம ஈஸியாக நம்ம அவரோட பாடுகளை பற்றிலாம் நம்ம யோசிக்காமல் ஈஸியாக நம்ம கேட்டுறோம் நமக்கு வர சில சின்ன சின்ன பாடுகள்லாம். ஆனால் அவரோட மரணம், அவரோட சித்திரவதை மரணம், அவருடைய சிலுவை மரணம் பயங்கரமான ஒரு மரணம். அந்த மரணத்திலையும் தேவன் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்றால் நம்ம இவ்வளவாய் பாடுகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்ம கடந்து வரும்போது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீ என்னை தாழ்த்துகிறாயா, நீ உன்னை தாழ்த்துகிறாயா. இந்த பாடுகள் அனுமதித்தது எதற்காகவோ என்னை உருவாக்குகிறார். என் தேவனுடைய சிலுவையை நான் சுமக்க ரெடி, நான் சிலுவை சுமந்தனாக இயேசுவே உம்மை பின்பற்றுவேன்னு நம்ம பாட முடியும். சிலுவை சுமந்து வருகிறேன் என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். சுயத்தை வெறுத்து நான் வர ஆண்டவரேன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் நம்ம சில பாடுகள் சரீர பிரகாரமாய் பாடுகள் படும்போதோ, பொருளாதாரத்தின் வழியில் நம்ம பாடுகள் படும்போதோ, பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போதோ நம்மளால் அந்த பாடுகளுக்குள்ளே நிற்க முடியலை, நம்மளுக்குள்ளே அந்த பாடலுக்குள்ளே நிற்க முடியலை. அப்போவே கேட்டுறோம் நம்ம, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது அதான் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்ன மாதிரி என்ன பின்பற்றி வாங்கன்னு சொல்கிறாரு. அதே போல தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறது தேவனுக்கு தெரியும். நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்னைக்கு கெத்சமனே தோட்டத்தில் கதறின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்த ஒரு தூதன் இறங்கி வந்தது போல இந்த நாட்களிலும் ஒருவேளை இன்றைக்கி கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்ம நின்று கொண்டு இருந்தாலும் நம்மளுடைய அங்கலாய்ப்பை, நம்முடைய குமுறலை கேட்கிற நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மளுடைய அங்கலாய்ப்பை கேட்டு நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.